வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லி வரும். இதுவே வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரேடிங் கூட சப்போர்ட் ஆகும். அதே புதுசா இருந்தீங்கன்னா அந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்க்கறத விட, இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. இதில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர் கான்செப்ட்டே குடுத்துருப்போம். ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோன பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண உங்களுக்கு இது செட் ஆயிடும். சரிங்களா? அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, ஆல் கிளிக் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன்லயே ஒவ்வொரு வீடியோவும் வரும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா தவறாமல் பார்க்க வேண்டியதுன்னு இருக்கு இல்லைங்களா? இதை பாருங்க. இதிலேயே நம்மளுடைய கோர் கான்செப்ட் இருக்கும். ஆல்ரெடி ட்ரேடருங்கும்போது நெறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. இண்டிகேட்டர், கால்குலேஷன் நெறைய பார்த்துருப்பீங்க. பட் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதை பாருங்க. இது ஆல்ரெடி கடந்து வந்த ஒரு பாதை தான். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்ததுலேருந்து, போன வீடியோல பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, என்ன டிஃபரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு இங்க ஒரு பார்வை பார்க்கலாம். ஆல்ரெடி நேத்து மார்னிங் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்கு மேல ஓப்பன் ஆச்சு. 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ரேஞ்சுக்கு மேல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன பின்னாடி மறுபடியும் அங்கிருந்து மார்க்கெட்டு கீழ் நோக்கி வந்திருக்கு. இதோ இங்க இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆல்ரெடி. என்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்த இடத்துல ஆல்ரெடி பாருங்க, இந்த ஹைக்கு முன்னாடி ஒரு லெவல் கிடைச்சிருக்கு. அந்த லெவல்லேருந்து நம்ம போட்டிருக்கோம். அதாவது கீழ வந்து மேல போய் மறுபடியும் கீழ வந்திருக்கு. இதையே நம்ம ரெசிஸ்டன்ஸா எடுத்திருக்கோம். அதே ரெசிஸ்டன்ஸ நம்ம அப்படியே இதுவரைக்கும் கன்டின்யூ பண்ணி விட்டுருக்கோம். இந்த சப்போர்ட்ட தாண்டி வந்த பின்னாடி மார்க்கெட் இதோட மூவ்மெண்ட்டு அப்படியே மேல் சைடு மூவ் ஆயிருக்கு. அப்பர் சைடு நல்லா மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, பை சைடு மூவ்மெண்ட் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ரெசிஸ்டன்ஸ்க்கு நியர் பை வந்தோனே ஒரு டவுன்ஃபால் குடுத்துருக்கா. குடுத்தவ சப்போர்ட் வரைக்கும் கூட வரல. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இது 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா, நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, இங்க ஆல்ரெடி இங்க நேத்து மார்னிங் ஓப்பன் ஆன முன்னாடி மேல போயிட்டு கீழ வந்திருக்கான். இந்த லெவல மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கான் பாருங்க. இதே இடத்துல திரும்பி ட்ரை பண்ணியிருக்கான். முடியல. அதுக்கு பின்னாடி அதையே பிரேக் பண்ணி கீழ வந்துட்டு அதாவது இந்த ஹை க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா, முன்னத்த நாளு. அந்த ஹைய டெஸ்ட் எடுத்திருக்கா. டெஸ்ட் எடுத்துட்டு அங்கருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கா. இதான் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கா. ஒரு இடத்துல சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போய் ஒரு இடத்துல போய் திரும்பியிருந்தான்னா, அந்த இடத்த ஒரு மெமரியில வச்சுக்கிறான் மார்க்கெட்டு. அப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும்போது, அங்க ரியாக்ஷன் பண்றான். இதுதான் இங்கேயும் நடந்திருக்குது. ஆல்ரெடி இங்க ரிவர்ஸ் ஆன பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் கிட்ட நியர் பை வரும்போது, அந்த ரியாக்ஷன காமிச்சிருக்கா இவ. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க. கீழ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அத கனெக்ட் பண்ணிட்டு மேல போறான். புரியுதுங்களா? அப்ப இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பழகிட்டோம்னாவே போதும். மார்க்கெட்ல இத தாண்டி எதுவும் இல்ல அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதான் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இங்க வந்தாச்சு. ஆட்டோமேட்டிக்கா மேல மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டா. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து கீழ இறங்குனவன் இவ்வளோ தூரம் மேல கீழ வந்திருக்கான் இல்லைங்களா? இந்த பாயிண்ட்ட போய் பாடி க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணியிருக்கான். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த மாரி ஒவ்வொன்னா சின்ன சின்ன விஷயத்த பார்த்து எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ட்ரேடிங்ல பக்காவா சப்போர்ட் ஆகும். இதத்தான் ஒவ்வொன்னா பார்க்க சொல்றோம். இத தாண்டி ஒண்ணும் இல்லைங்க மார்க்கெட்ல. கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி தான் இதில கை குடுக்கும். இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் கீழ இறங்குறதும் எப்படி இறங்கியிருக்கு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இறங்கியிருக்குது. மேல போய், கீழ மேல போய், கொஞ்சம் கொஞ்சமா அந்த லோவ உடைச்சுட்டு போய் அந்த டெஸ்ட் பண்ணிட்டு, மறுபடியும் கீழ இங்க கூட ஒரு ஜர்க் குடுத்து தான் வந்திருக்கா. மார்க்கெட் இறங்குறது ஒரே மாதிரி இறங்காம, கொஞ்சம் மொமெண்ட் குடுத்து இப்ப ஏறுறதும் பாருங்க அதே மாரி தான். ஸ்டெப் வச்சே ஏறிட்டு இருக்கா. புரிஞ்சுங்களா? இறங்குறதும் அப்படிதான், ஏறுறதும் அப்படிதான்.
அந்த ஸ்டெப் எப்படி வைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு கேண்டிலும் மொமெண்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாவே நம்மளுக்கு இது போதுமானது. ஒரு லோ வச்சு பின்னாடி அதுக்கு பின்னாடி அந்த லோ டெஸ்ட் டெஸ்ட் பண்ண முடியல. பாருங்க இங்கே போகிறத வரைக்கும் இவ்வளோ தூரம் போகிறான், கீழே வர்றான், மேலே போகிற கீழே வர்றான். இதுதான் நடந்துருக்குது. ஒவ்வொரு டைம் இதுதான் நடக்குது. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மார்க்கெட் இவ்வளவுதான் அப்படிங்கிறது எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இது வந்து அப்போ ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு செட் ஆகும். அதை பார்த்துக்குங்க. அப்போ அந்த ப்ராக்டிஸ் நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னாவே மார்க்கெட் எவ்வளவுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். எளிமையாக தான் இருக்குது. மார்க்கெட்டெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படுத்துறது இல்லை. நம்ம அதை புரிஞ்சுட்டா போதுமானது. ரைட்டுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம்.